விதவிதமாக நாடகம் ஆடுவார் நரேந்திர மோடி. தேர்தலுக்காக இன்னொரு வேடத்தை இப்பொழுது தரித்து கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். உண்மையிலேயே உங்களுக்கு தமிழில் ஆர்வம் இருக்குன்னா, தமிழ் மொழிக்கான மத்திய அரசின் ஆராய்ச்சிகளுக்காக ஒதுக்கப்படக்கூடிய தொகை எவ்வளவு குறைந்திருக்கிறது. எத்தனை வேஷங்களை மோடி தரித்தாலும் தமிழர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா தமிழுக்காக நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று அவர் சொல்வது அப்பட்டமான மோசடி. இல்லை மோடியா லேடியான்னு கேட்டு பிஜேபியை ஓட ஓட விரட்டியவர் ஜெயலலிதா. பொய் பேசுவதில் மோடி உலகமகா சமர்த்தர் என்பதற்கு தந்தி டிவி பேட்டி மற்றும் ஒரு உதாரணம். ஜிஎஸ்டி, பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இதை பற்றி ஏதாவது கேள்விகள் கேட்கப்பட்டதா அல்லது பிரதமர் ஏதாவது பேசினார்? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு மணி அவர்கள். மணி சார் வணக்கம். தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் பிரதமர். அந்த பேட்டியில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் குறிப்பாக அவர் தமிழில் கற்றுக்கிற முடியாதது அல்லது முக்கியத்துவம் கொடுக்காததே நான் அதை ஒரு பாவமாக பார்க்குறேன். அதனால தான் இப்போ இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் அப்படின்றாரு. விதவிதமாக நாடகம் ஆடுவார் நரேந்திர மோடி. தேர்தலுக்காக இன்னொரு வேடத்தை இப்பொழுது தரித்து கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். ஒரு பிரதம மந்திரி பல மொழிகளை பேசக்கூடிய நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் பிரதமர். எல்லா மொழிகளுக்கும் தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ்னு சொல்லுவது முதல்ல அது ஒரு வேஷம். உண்மையிலேயே உங்களுக்கு தமிழில் ஆர்வம் இருக்குன்னா, தமிழ் மொழிக்கான மத்திய அரசின் ஆராய்ச்சிகளுக்காக ஒதுக்கப்படக்கூடிய தொகை ஏன் இவ்வளவு குறைந்திருக்கிறது? சில 1000 பேர் மட்டுமே பேசக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜான சமஸ்கிருதத்துக்கு 1000 கோடிக்கு மேலே ஒதுக்கிவிட்டு தமிழுக்கு 81 கோடி ஒதுக்குறாங்க. அளவுகோல் எது? அப்போ என்ன ஒரு ரெட்டை நாக்கு இது? வெளியூரில் போய் தமிழ் மொழியோட வார்த்தைகளை சொல்கிறதால தமிழ் வளர்ந்துடாது. இதெல்லாம் பேசி சலிச்சு போச்சுங்க. எத்தனை வேஷங்களை மோடி தரித்தாலும் தமிழர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா தமிழுக்காக நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று அவர் சொல்வது அப்பட்டமான மோசடி. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இது என்ன சொல்லப்போனால், ஏன் கன்னடத்துக்கு பேசுங்களேன், மலையாளத்துக்கு பேசுங்களேன், தெலுங்கு, குஜராத்தி உங்கள் மொழி, மராத்தி மொழி, வங்க மொழி, ஒடிய மொழி, அவங்களுக்கு பேசுங்களேன். அவர்களும் இந்திய மொழிகள் இந்தியாவின் இனங்கள் தானே. ஒரு பிரதம மந்திரி ஒரு மொழிக்காக பேசுவது என்பது என்னை பொறுத்தவரையில் அபத்தமானது, ஆபத்தானது. ரொம்ப பழமையான மொழி, அதனால் அதை எல்லா மொழியும் அப்படி தான் தெரியாமல் போனதே. நான் எப்போ கூட கற்றுக்கலாமே, யாரும் ஒன்று உங்களுக்கு குறை சொல்லலையே. கடைசி நிமிடம் வரையில் மனிதன் கற்றுக்கொண்டிருக்கிறான். தன்னுடைய 95வது பிறந்த நாளில் ஜார்ஜ் பெர்னாட் ஷா சொன்னார்ல, நான் இன்றும் மாணவன் தான்னார்ல, அது மாதிரி தான். அதனால் கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடை அல்ல. நம்ம இந்த மொழி நம்ம பிறக்கிறது எந்த இடத்துல எந்த நாட்டில் என்னென்னலாம் ஒன்றும் கணக்கு நம்ம கையில் கிடையாது. இயற்கையின் அருட்கொடை. அப்போ இந்த மொழி நம்ம தாய்மொழி என்பது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விஷயங்கள் கிடையாது. ஆகவே தமிழர்களை ஏமாற்றுவதற்காக, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்கு தன் மீதும் பிஜேபி மீதும் இருக்கக்கூடிய கோபத்தை சற்றே தணிப்பதற்காக விதவிதமான வேடங்களை தரித்து கொண்டு அவ்வப்பொழுது பல்வேறு விதமான நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் பிரதமர். அதில் மற்றும் ஒரு ஓரங்க காட்சி தான் தந்தி டிவிக்கு அவர் கொடுத்த பேட்டி. சார், இதில் அதிமுக எங்களோட கூட்டணி வராதது அவங்களுக்கு தான், அதை பற்றி நான் கவலைப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு அவங்க செய்யக்கூடிய பாவம், அவங்க என் கூட நல்ல நட்புறவில் இருந்தவங்க, அவங்க இருந்திருந்தால் செஞ்சு கடைசியில் மோடியா லேடியான்னு கேட்டு பிஜேபியை ஓட ஓட விரட்டியவர் ஜெயலலிதா. எடப்பாடி செய்த தவறு 19-21 தேர்தலில் பிஜேபி கூட்டணி சேர்ந்தது. தலைகீழ பேசுகிறார் பிரதமர். பொய் பேசுவதில் மோடி உலகமகா சமர்த்தர் என்பதற்கு தந்தி டிவி பேட்டி மற்றும் ஒரு உதாரணம். ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? 2004 தேர்தலுக்கு பிறகு இனிமேல் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டான்னு அந்த அம்மா சொன்னாங்க. 2004 40 சீட்டு சைபர் ஆச்சு பிஜேபி டிஎம்கே. அது பிறகு 2006, 2009, 2011, 2014, 2016 அம்மையார் சந்தித்த 5 தேர்தல்களில் அவர் பிஜேபியோட 2 மக்களவைத் தேர்தல்கள், 3 சட்டமன்ற தேர்தல்கள் பிஜேபி கிட்ட சேர்க்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் மோடி முதல் முறையாக ஜெயித்து வந்த அந்த தேர்தலில் மோடியா லேடியான்னு கேட்டு 37 சீட்டு கேட்டு ஜெயிச்சு தமிழ்நாட்டில் பிஜேபியை ஓட ஓட விரட்டி அவர் ஜெயலலிதா. ஆகவே தலைகீழாக பேசுகிறார் மோடி. இதை கேட்கணும் அந்த செய்தியாளர்கள். அவர்கள் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். அந்த பேட்டி ரொம்ப மென்மையான பேட்டி ராஜா. பிரதமர் அலுவலகத்திலிருந்து எழுதி கொடுக்கப்பட்ட கேள்விகள், அதற்கு பிரதமரே கொடுத்த பதில், தானே கேள்வி கேட்டு தானே பதில் சொல்லிக்கிறது. நேஷனல் மீடியாஸ்க்கெலாம் கூட அவர் இப்போ ரீசெண்டாக கொடுத்தது மாதிரி பார்க்கல சார். திடீர்னு தமிழ்நாட்டை குறிவைக்கிறார்கள். 3வது முறையாக மோடி வெற்றி பெற்று பிரதமரானால், அந்த விபத்து நடந்தால், அந்த பேரிடர் இந்தியாவுக்கு ஏற்பட்டால், மோடியின் முதல் குறி தமிழகமாகத்தான் இருக்கும். ஆனால் 3வது முறையாகவும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஓட ஓட விரட்டுவார்கள். 2014 மோடியா லேடியா என்று கேட்டு ஜெயலலிதா விரட்டினார். 2019 மு.க. ஸ்டாலின் ஒரு அருமையான கூட்டணியை அமைத்து விரட்டினார். 3வது முறையும் தமிழக மக்கள் பிஜேபியை, மோடியை
துரத்தி அடிப்பார்கள், பாஜகவுக்கு படுதோல்வியை பரிசாக கொடுப்பார்கள். இல்லை, இது ஆப்ரேஷன் சவுத் காலகட்டம் அப்படின்னு பார்க்குறது மாதிரி இல்லையா? அவங்க 1000 ஆப்ரேஷன் பண்ணட்டும், ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. பேஷண்ட் அவங்களால தொடவே முடியாது. ஆப்ரேஷன் செய்யக்கூடிய கைகள் தான் துவண்டு போகும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சார், அவருக்கு தமிழ்நாட்டோட இருக்க பந்தத்தை வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு. கச்சத்தீவு விஷயம்னா உடனே ரிப்ளை பண்ணுறாங்க. கச்சத்தீவை ரிப்ளை பண்ணி பெருசு இல்லை, மீட்க போறியா? பதில் சொல்லு. நீ மீட்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த கடந்த கால வரலாறை பேசுகிறதுக்கு அது பொய்யோ மெய்யோ, பொய்யோ மெய்யோ, நீ சொல்கிறது பொய்யோ மெய்யோ, யார் யாருக்கு துரோகம் பண்ணாங்க கடந்த காலத்தில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நீ இதை பேசுகிறதோட நோக்கம் கச்சத்தீவை மீட்பதற்கா அல்லது இந்திரா காந்தியும் கருணாநிதியும் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு மக்கள் மன்றத்தில் நிறுவுவதற்கா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அதுதான், மீட்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த கருமத்தை இதுக்கு இப்போ சொல்கிறேன். 50 வருஷம் பொறுத்து என்ன பிரயோஜனம்? 50 வருஷங்க பழைய ரணங்களை, பழைய காயங்களை தோண்டி நோண்டி அதில் வடிகிற சீழை பார்த்து குதூகூலம் அடைவது தான் பாஜகவின் வேலை. அதைத்தான் இன்றைக்கி பிரதமரும் பிஜேபியும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த சகதியில், இந்த சேற்றில் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒரு அங்கமாக தன்னை இணைத்து கொண்டது தான் அவலமானது, அருவருப்பானது, வேதனையானது. கொஞ்சம் நாகரிகமான மனிதன் என்று ஜெய்சங்கரை நினைத்து கொண்டிருந்தோம். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி அமைச்சரவையில் நாகரிகம் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை என்பதை ஜெய்சங்கர் நிரூபித்து விட்டார். சார், இடியை வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறோன்றது இப்போ குற்றச்சாட்டு. பட் நாங்கள் அப்படியெல்லாம் செய்யலை, அதுக்கு முழு பவர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வழக்கில் வந்து 3% தான் அரசியல்வாதிகள் மேலே போட்டதை அதையும் மாறி மாறி புழுவுறாருங்க, பொய் பேசுகிறாருங்க அவர் மோடி. இங்கே என்ன பேசுகிறாரு? நேற்று சன் டிவி கொடுத்த இதில் நம்ம தந்தி டிவி கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறார்? ஒரு 4 நாள் மேலே எடுத்த பேட்டியாக இருக்கும், நேற்று ஒளிபரப்பியிருக்காங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு மோடி? எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது தன்னிச்சையான அமைப்புன்றார். இந்த பேட்டி ஒளிபரப்பாகிற இதே நேரத்தில் நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி, மார்ச் 31ஆம் தேதி மீரட்டில், உத்தரப்பிரதேஷ் மீரட்டில் பேசும்போது என்ன சொல்கிறாரு? எந்த காரணத்தை கொண்டும் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை நான் நிறுத்த மாட்டேன்றார். அவர்கள் அடித்த கொள்ளையடித்த பணத்தை மீட்டு ஏழைகளுக்கு கொடுப்பேன்றார். தந்தி டிவி பேட்டியில் அது தன்னிச்சையான அமைப்பு. வெரி குட். மீரட்டில் அதே வாய் தான் பேசுது. என்ன நடந்தாலும் என்னை யாரும் அச்சுறுத்த முடியாது, ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும்ன்றார். என்ன பேச்சு இது? இது வேற வாய், அது வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. அது வேற வாய், இது டேஷ் வாய். இல்லை, அவர் சொன்னதில் வெறும் 3% தான் வழக்கே நாங்கள் அரசியல்வாதிகள். அவர் பல ஒரு இதே இன்னொரு ஸ்டாட்டிஸ்ட் நான் சொல்கிறேன். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில், அந்த 10 ஆண்டு காலத்தில் போடப்பட்ட வழக்குகளில் 40% மேல் வழக்குகள் அரசியல்வாதிகளுக்கு எதிரானவை. இன்றைக்கி 95% மேல் அரசியல்வாதிகளுக்கு எதிரானவை. இதில் நீங்கள் பெரிய வழக்குகளை தான் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த குட்டி குட்டி வழக்கில் இருக்குது. அந்த இவன் மாட்டினான் தெரியுமா, அங்கித் திவாரின்னு ஒரு அதிகாரி மாட்டினார் தெரியுமா, அது என்ன வெறும் 5 கோடி ரூபாய் வழக்கு வரும். இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. இடிக்கு வந்து அந்த 2017 சட்ட திருத்தம் கொண்டு வந்ததால் எங்கேயாவது எவனா ஏதாவது தப்பு பண்ணான்னா கூட ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வந்துடும். அந்த மாதிரி கேஸை கவுண்ட் பண்ணி ஒரு 3000ன்றாரு. அது குட்டி குட்டி கேஸஸ். அது நீங்கள் ப்ராமினென்ட் கேஸஸில் பார்த்தீங்கன்னா 93%, 95% எதிர்க்கட்சிகளுக்கு எதிரானது. மன்மோகன் சிங்கை மட்டும் அது 40%. அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயும் சிசோடியா மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் போட்ட கேஸை வந்து வேறு இருக்க மற்ற வழக்குகளோடு ஒப்பிட முடியாது. அது ப்ராசஸில் வர்றது. அது புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஆகவே பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார் மோடி. இந்த தந்தி டிவி பேட்டியில் பார்த்தீங்கன்னா பொய் மூட்டைகளை அவர் அவிழ்த்து விட்டிருக்கிறார். நன்றாக மக்களை திசை திருப்புகிறார். தன்னுடைய ஆட்சியின் சாதனைகள் என்று அவர் எதுவும் பெரியதாக அந்த பேட்டியில் சொன்னதாக தெரியவில்லை. கேள்வி கேட்ட செய்தியாளர்கள், நம்முடைய நண்பர்களும் முக்கியமான சில விஷயங்களை கேள்வியில் கேட்கவில்லை. அதில் நான் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். இந்த தனி மனித தாக்குதல்கள், ஊழல் குற்றச்சாட்டுகளை கூட விட்டுருங்க, அது கூட வேண்டாம். அது எந்த பிரதம மந்திரியும் இல்லைன்னு தான் மறுப்பாங்க. இன்றைக்கி இந்தியாவோட மிக முக்கியமான பிரச்சனைகள், இந்தியாவின் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் 3. ஜிஎஸ்டி, பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம். இதை பற்றி ஏதாவது கேள்விகள் கேட்கப்பட்டதால் அது பிரதமர் ஏதாவது பேசினாரா? சாமானிய மனிதன் எவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த நாட்டையும் சுரண்டிகிட்டு இருக்கான் ஜிஎஸ்டி மூலமாக. ரத்தத்தை உறிஞ்சிறான். கோமனை ஒன்று தான் பாக்கி. அடுத்த ஜெயிச்சு வந்தானுங்கன்னா அதையும் உருவிடுவானுங்க ஜிஎஸ்டின்ற பேரில். எவ்வளோ பெட்ரோல் டீசல் விலைன்னு தெரியும் உங்களுக்கு. சர்வதேச அளவில் வந்து இந்த விலையை ஃபிக்ஸ் பண்ணும்போது இருந்ததில் பாதியாக வந்துருக்குது, ஆனால் குறைக்கல. எங்கே போகுது இவ்வளோ பணமும்?
மூணாவது வேலையில்லா திண்டாட்டம் 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்குது. இதுதானுங்க மக்களோட பிரச்சனை. இதை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கப்பட்டதா? நான் மற்றதெல்லாம் விட்டுறேங்க, மற்றதெல்லாம் விட்டுறேன். ஊழல், பிஎம் கேர் ஃபண்டு, சிஏஜியில் எவ்வளோ கொள்ளட்சம், ராமர் கோயிலால் என்ன லாபம், எதிர்க்கட்சிகள் மீதான வழக்குகள், அமலாக்கத்துறையோட அட்டூழியங்கள், பெருக்கெடுத்தோட மதவெறி, இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். நான் ஒத்துக்கிறேன், எதிரும் புதிருமான விஷயங்கள். இதில் என்ன கேள்வி கேட்டாலும் மோடி வந்து அதை தவிர்க்க தான் பார்ப்பார், உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் கேட்பதற்கு. அதனால் அதை கூட நான் பெருசாக எடுத்துக்கல. பெருசானா நான் அதை கூட ஒதுக்கி வைக்க தயாராக இருக்கிறேன். இந்த 3 விஷயம் எல்லாரையும் பாதிக்கிற விஷயமா இல்லையா? இதுதான் அரசியல், இதுதான் ஆரோக்கியமான அரசியல். இதை சுற்றி தானே உங்கள் பரப்புரை இருக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த கச்சத்தீவு, அமலாக்கத்துறை, இதுவும் அவங்க நெரேட்டிவ். இந்த 3 பற்றி கேட்கப்பட்டதா இல்லையா? ஜிஎஸ்டி, பெட்ரோல் பொருட்கள் விலை உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம். கொழுந்து விட்டு எரியுதுங்க வேலையில்லா திண்டாட்டம். நம்ம ஏதோ அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். டைம் பாம்புங்க, எப்படி வெடித்து செதற போகுதுன்னு தெரியல. இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு வேலையில்லா திண்டாட்டத்தை வச்சுட்டு ஒரு சமூகம் வந்து எப்பயுமே அமைதியாக இருந்துட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்காம என்ன கருமத்துக்கு வந்து பேட்டி? சோரிஞ்சு விட்ற மாதிரி கேள்வி கேட்குறதுனா 1000 டிவிக்கு பேட்டி கொடுக்கலாம். இது ஒன்றும் சாதனை கிடையாது. சாரி, தனிப்பட்ட முறையில் யார் மேலே நமக்கு வருத்தமோ கோபமோ கிடையாது, எல்லாரும் நண்பர்கள் தான். நான் அவங்கள பர்சனலாக எதுவும் ஹர்ட் பண்ண விரும்பலை. பட் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக இதை எப்படி நம்ம பேசாமல் கடந்து போக முடியும்? ஸ்டாலின் குறித்த அவங்க அந்த ஒரு கொஸ்டின் வைக்கும்போது மீண்டும் அவர் சொல்கிறது டைனாஸ்டி பாலிட்டிக்ஸ், அதை வந்து மாற்றணும் அப்படின்றாரு. அது ஒரு நியாயமான கருத்து தான். ஆனால் அது அகில இந்திய அளவில் வரணும். ஒரு கட்சிக்கு மட்டும் அதை செய்ய முடியாது. வாரிசு அரசியல் பற்றி, குடும்ப அரசியல் பற்றி மோடி சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் அந்த ஒரு அளவுகோலை ஒரு திமுகவுக்கு மட்டும் வைக்க முடியாது. இல்லை, அவர் சொல்கிறது கட்சிகளில் வாரிசு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, 3-4 பேர் கூட இருக்கலாம். பட் ஆனால் தலைமையே வந்து முடிவெடுக்கிற இடத்துல மொத்தமாகவே குடும்ப உறுப்பினர்களே வரக்கூடாது, ஒரு குடும்பம் மட்டும் முடிவெடுத்துடக்கூடாது அப்படின்றது. அந்த கருத்து நியாயமான கருத்து. மோடியின் அந்த கருத்தை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். அகெயின் இதை ஒரு திமுக மட்டும் வைக்கக்கூடாது. பாமக இன்றைக்கி என்ன நிலைமை? குடும்பம் மட்டும்தான் தலைமையில் இருக்குது. வேறு யாராவது பாமகவில் வந்துட முடியுமா? மோடி கூட்டணி வச்சுருந்த அக்காலிதழில் யார் வர முடியும்? மோடி கூட்டணி வச்சுருக்க சந்திரபாபு நாயுடு கிட்ட இன்றைக்கி யார் வந்துட முடியும்? ஏன் மோடி கூட்டணி வச்சுருந்த இன்றைக்கி இல்லை தேமுதிகவில் யார் வந்துட முடியும்? சரி, இன்றைக்கி மோடியோடு இருக்கக்கூடிய கட்சிகளே எடுத்துப்போம். பாமக, சந்திரபாபு நாயுடு, வட இந்தியாவில் வேறு சில கட்சிகள் இருக்கின்றன. பாஸ்வானோட கட்சி இருக்குது, அஜித் பவார் கட்சி, ஷிண்டேவோட கட்சி, சிவசேனா கட்சி. அது வந்து சரத்பவார் கிட்டேருந்து உத்தவ் தாக்கரே கிட்டேருந்து பிரிஞ்சு போனாலும் ஸ்ட்ரக்சர் ஒன்று தான். மோடியோட அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் 100%. குடும்ப அரசியலை பற்றி மோடி சொல்வதே நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். குடும்பத்தை சார்ந்த எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் தலைமை என்பது அந்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்று மோடி சொல்வதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மோடி அதனை திமுகவுக்கு மட்டும் வைக்கிறார். நாளைக்கு இதே திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சதுன்னா மோடி இதை பேச மாட்டார். பாமகவோட அவர் பேசலை, ஷிண்டேவோட சிவசேனா பற்றி அவர் இதை பேசலை, அஜித் பவாரோட என்சிபியை பற்றி அவர் இதை பேசலை, பாஸ்வானோட மகன் சிராக் பாஸ்வானோட கட்சியை பற்றி பேசலை, சந்திரபாபு நாயுடோட டிடிபியை பற்றி அவர் பேசலை. அப்போ திமுக மட்டும் ஏன் அந்த அளவுகளை வைக்கிறீங்கன்றதான் என் கேள்வி. குடும்ப அரசியல் குறித்தும் வாரிசு அரசியல் குறித்தும் மோடியின் கருத்தை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர் அதை செலக்டிவாக அப்ளை பண்ணுறார். அதுதான் அதில் இருக்க ஆபத்து. உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி ராஜா, நன்றி.